வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, நான் எப்போத்துலேருந்து முடி வளர்க்க ஆரம்பித்தேன், எதனால் முடி வளர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எதனால் முடி போச்சு, திரும்பி எப்படி முடி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. ஓகே, மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோ ஹாய்ங்க. ஸோ நான் எப்போத்துலேருந்து ஃபஸ்ட் டைம் முடி வளர்க்க ஆரம்பிச்சுன்னா, இந்த கேரளாவுக்கு வந்தேன் பார்த்தீங்களா, சென்னையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய முடி வந்து இவ்வளோ தான் இருக்குமே, இந்த சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். ரொம்ப 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 கம்மி. ஸோ முடி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி வந்து இல்லவே இருக்காது, ரொம்ப மெலிசாக ரொம்ப இதுவாக இருக்கும். சரிங்களா, இந்த கேரளாவுக்கு வந்தபோது தான் இங்கே இருக்கிற பசங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல பெரிய பெரிய முடி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு, ஐயோ நம்ம முடி எப்படி இருந்தாலும் வளர்க்கணும், ஸோ இதுக்கப்புறம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு. எனக்கு சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா எனக்கு முடி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா கட்டியாகவும் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ன பண்ணுவேன், சின்ன வயசில் வந்து முடியை வந்து அழகாக விரித்து போட்டுட்ருப்பேன். குழந்தை தானே, அதனால் விரித்து போட்டுட்ருப்பேன்னா, 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னோடய பெரிய அண்ணன் என்ன பண்ணாங்க, ஸோ என் முடியை வந்து கட் பண்ணி விட்டாங்க. அன்னையோட சரி, அதுக்கப்புறம் என் முடி வளரவே இல்லை. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், சுத்தம் வளரவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மே மாதம் ஆனால் முடி கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ முடியோட அந்த ஒரு இதுவே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போது கல்யாணம் பண்ணிவிட்டு ஸோ தம்பியை தூக்கிட்டு கேரளாவுக்கு வந்தேன் பாருங்கள். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் முடி வளர்த்தேன். முடி எப்படி இருந்தாலும் சரி வளர்த்தே தீரணும்னு சொல்லிட்டு வளர்க்க ஆரம்பித்தேன். சரி, என்னென்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்பா வந்து எனக்கு முடி வந்து ஷேப்பில் கட் பண்ணி விட்டாங்க. இருக்கிறது இவ்வளோ முடி தான் இருந்துச்சு, இந்த சைஸ் இவ்வளோ தான் இருந்துச்சு, இவ்வளோ முடி தான் இருந்துச்சு. அதில் வந்து பாதி முடி அப்பா கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் காய்ச்சிருந்தாங்க அம்மா. அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணவே இல்லை, அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். ஷாம்புக்கு பதிலாக இந்த செம்பருத்தி இலை சொல்லுவாங்கள்ல, அது யூஸ் பண்ணுவேன். நல்லா செம்பருத்தி இலையை வந்து சுடு தண்ணியில் வந்து நல்லா இது பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து நல்லா இதுவாகும். அந்த டைமில் வந்து அதை எடுத்து தலைக்கு போடுவேன். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு பகலில் தேய்ச்சிப்பேன். அப்படி இருக்கும்போது நல்லா இதுவாக இருந்துச்சு. ஆனால் சுத்தமாக நான் ஷாம்பே யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு வருஷம் கிட்ட ஷாம்பு யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரி, அது வரைக்கும் உங்கள் முடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நல்லாவே ஸ்ட்ராங்காக முடி இருந்துச்சு. முடி நல்லா க்ரோத்னஸும் சரி சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து செம்பருத்தி இலை போட்டாலே முடி வந்து நமக்கு நல்லா இது தரும். செம்பருத்தி இலை போடும்போது முடிக்கு வந்து ஷாம்புக்கு அந்த பலன் செம்பருத்தி இலை தரும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து வீட்டில் எண்ணெய் காய்ச்சதுக்கு வந்து நான் இங்கே மசாஜ் மாதிரி பண்ணிப்பேன். நல்லா தலையில் வந்து எண்ணெய் லேசாக தொட்டுட்டு நல்லா மசாஜ் மாதிரி இப்படி தேய்ச்சி நல்லா பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து பக்கெட் மாதிரி பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு முன்னாடி மொத்தம் முடியும் போட்டு இப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுவேன். எனக்கு எப்போ முடி வளர ஆரம்பிச்சுன்னா 2021 என்னமோ தான் நல்ல முடி நல்லா கட்டியாக இருந்துச்சு. அப்போ வந்து பாப்பா வயிற்றில் இருக்கும்போது நல்லா கட்டியாக இருந்துச்சு முடி, நல்லாவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நமக்கு தான் இப்போ முடி வாங்கிச்சுன்னு சொல்லிட்டு ஷாம்பு போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எண்ணெய் நிறைய எடுத்து மொத்தம் அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டிங்கன்னா தயவு செஞ்சு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துள்ளி ஷாம்பு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா முடி கொட்டாது. டைரெக்டாக ஷாம்பு பண்ணும்போது முடி நல்லாவே கொட்டும் நமக்கு. அவ்வளோதான். ஸோ அப்படியே ஒரு விஷயமாக முடியெல்லாம் நல்லாவே வளர்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது முடி. ஸோ நான் மாதம் முடி கட் பண்ணிடுவேன். இவ்வளோ தூரம் இருக்குது, நல்லா லென்த் ஹேராக இருக்குது இப்போ ஓரளவுக்கு. அப்புறம் வீட்டில் நல்லா எண்ணெய் காய்ப்பாங்கள்ல, அந்த எண்ணெயை நான் நல்லாவே வைப்பேன். வேறு எந்த எண்ணெயும் வைக்க மாட்டேன். வேறு எந்த எண்ணெயாச்சும் வச்சேன்னா ஸோ முடி கொட்டும். நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிவிட்டு வேறு எந்த எண்ணெய் வச்சேன்னு சொல்லிட்டு நாளையோட வீடியோ நான் பார்க்குறேன்.
ஸோ இந்த வீடியோ இப்போதையும் நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.